மோசமான வானிலை 7 மாவட்டங்களை பாதித்த பேரிடர் நெருக்கடி காரணமாக நாளை பாடாங் மெர்டேகாவில் நடைபெறவிருந்த சபா மாநில அளவிலான மலேசிய தின கொண்டாட்டத்தை சபா அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. இதனிடையே நிலைமையை சமாளிப்பது, நிவாரண பணிகளை ஒருங்கிணைப்பது, பாதிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு விரைவான மீட்பு பணிகளை உறுதிப்படுத்துவது ஆகியவை அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும் என்று முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அஜி ஜீனோர் கூறினார். மேலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எனவேதான் எதிர்பாராத வானிலை காரணமாக இந்த ரத்து செய்யப்பட்டது என்று கொண்டாட்டத்திற்கு தலைமை தாங்கிய சுற்றுலா, கலாச்சாரம், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ கிறிஸ்டினா லியூ கூறினார். இன்று நண்பகல் நிலவரப்படி போஃபார்ட், பனாம்பாங், மெம்பாகோட், பாப்பார், புத்தாத்தான் ஆகிய 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் 415 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி தொடர் கனமழை பனாம்பாங் தம்பூனான் சாலை, புக்கிட் பண்டேரா உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒரு 275 கிலோவாட் மின்சார கோபுரமும் சரிந்து விழுந்து சபா மாநிலத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மின்சார விநியோகத்தை தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.